நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, புது விளக்குமாறு கூட்டத்தை நிற்கும். என்னை பொறுத்தவரை நிச்சயமாக மக்கள் இதை எதிர்பார்த்து இதண்டையில் அவர்கள் எதிர்பார்த்தது பெரிய முதலைகளை பிடிங்கொண்டு தான் அந்த திட்டத்துக்காக சொல்லப்படுற விஷயங்களும் கவர்ச்சிகரமானது. ஆனால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதாக அதிலே நியமிக்கப்பட்ட அத்தனை பேருமே தனிச்சிங்களவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது இதுவல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். 99% மக்கள் அதை வரவேற்கிறார்கள். நல்லது, நாடு மாற வேண்டும் என்றால், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால். ஆக சீன் காட்டும் அரசியலை முன்னெடுப்பதற்காகத்தான் இவர்கள் இதை முன்னெடுக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தாலும், ஆனாலும் சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 1ஆம் திகதியிலிருந்து நாட்டில் அமுல்படுத்தப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சியாகிய ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்தது. தற்பொழுது இது தொடர்பாக நேர்மறையான மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள் பரவி வருகின்றது மக்களிடையே. அது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலும் விவாதிக்கப்படுகின்றது. இந்த முயற்சிகள் நல்லது எனவும் இவை இலங்கைக்கு தேவையானது எனவும் ஒரு கருத்து நிலவுகின்றது. அதேவேளை எதிர்பார்க்கப்பட்ட விடயம் இதுதானா, மக்களுக்கு இது இடையூறாக இருக்கின்றதா என்பது தொடர்பான கருத்துக்களும் இருக்கின்றன. குறிப்பாக வீதிகளிலே இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் வீதிகளில் செல்லுகின்ற வாகனங்கள் அனைத்தும் இந்த திட்டத்தின் கீழே போலீசாரால் கண்காணிக்கப்படுகின்றன. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்தும் இந்த திட்டத்தின் கீழ் மிகவும் இறுக்கமாக கண்காணிக்கப்படுகின்றன அல்லது அப்புறப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர்களான குமார் சங்கக்கார, மஹிர ஜெயவர்தன போன்றவர்கள் இந்த முயற்சிக்கு ஏற்கனவே ஆதரவை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சரியான முயற்சியில் பங்கேற்க ஜனாதிபதி தம்மை அழைத்ததாக கூட முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் குறிப்பாக சங்கக்கார தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக பொதுமக்களினுடைய பேராதரவு தேவை என்று முன்னாள் கிரிக்கெட் வீரர் மஹிர ஜெயவர்தன தெரிவித்திருந்தார். இப்படி பலரும், பல பிரபலங்கள் மற்றும் முக்கிய நபர்கள் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இருப்பினும் சில வியாபாரிகள் அல்லது வாகன சாரதிகள் இது தொடர்பாக சில கவலைகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள். தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு இது இடையூறு ஏற்படுத்துவதாக இருப்பதாகவும் சில விமர்சனங்கள் வந்திருக்கின்றது. ஆகவே உண்மையில் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எந்த விடயத்தை இலங்கை மக்களுக்கு அறிமுகப்படுத்த போகின்றது? இந்த விடயத்தை எதிர்பார்த்துத்தானா இலங்கை மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தங்களுடைய மக்கள் ஆணையை வழங்கி இருக்கிறார்கள்? அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பல்வேறு விமர்சனங்கள் தங்களுடைய பொது மேடைகளில் மக்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்ற வகையில் அவர்களுடைய உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக இந்த ஊழலற்ற நாடு, அதே நேரம் நாட்டின் சொத்துக்கள் சூறையாடப்பட்ட அந்த சொத்துக்கள் எல்லாம் வெளியிலிருந்து நாட்டுக்குள் கொண்டு வரப்படும் என்ற வகையில் பல்வேறு விதமான உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அவர்களுக்கு மறைமுகமான வெளி அழுத்தங்கள் இருப்பதாக பல்வேறு ஊடகங்களில் பேசப்பட்டாலும் அதன் எல்லாவற்றையும் தொகுத்து அவர்கள் ஒரு பொதுவான பெயரில்தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்கிறது, புது விளக்குமாறு கூட்டத்தை நிற்கும். இது காலங்காலமாக புதிதாக வருகின்ற அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் ஒருக்கா தொங்கி தொங்கி துள்ளி துள்ளி பாய்கிறது. அது பின்னர் அப்படியே கிடக்கிறதா. கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஒரு சுத்தமான நாடு, நாங்கள் வரவேற்கிறோம், அது இருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்டிலே ஒவ்வொரு இஞ்சியிலும் குப்பைகள் தான் நிறைந்திருக்கிறது. குப்பைகள் என்றால் நாங்கள் வெளியில் நிலத்தில் கொட்டுண்டு கிடக்கிறதுன்றது இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய மனங்களுக்குள்ளே நிறைந்திருக்கிற அழுக்குகளும் குப்பைகள் தான். அப்போ நாங்கள் ஒன்றை பார்க்க வேணும், மிக சுத்தமான நாடு, ஒரு தூய்மையான அரசியல், ஒரு எதிர்காலம் என்று சொல்லி வந்த ஒரு அரசியல் கட்சி
தங்களுடைய ஆக்களையே சுத்தமான ஆக்களான்றதை தேட முடியாத நிலையில தான் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே சபாநாயகர் பதவி விலகப்பட்டு அங்கே கூட முறைகேடு உள்ளுக்குள்ளே நடந்து வந்தது. இது ஒரு புதிய காரியம் எனக்கும் எல்லாருக்கும். அதான் க்ளீன் ஸ்ரீலங்காண்டு புதிய என்பிபி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் என்று சொல்லலாம். இதில் நீங்கள் சொன்னது போல் நானும் மீடியாக்களில் இணையதளங்களை பார்க்குறேன். மோசமாக நீங்கள் பார்த்தீங்க என்றால் இலங்கையில் கொழும்பு இந்த சிங்கள மக்கள் வாழுகிற பகுதியில் இது அமுலுக்கு இந்த போன கிழமையே இது வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாகனங்களை சோதிக்கிறது, வாகனங்களில் வேகங்கள், அந்த காரியங்கள், வாகனங்களில் தேவையில்லாத பகுதிகள், அதாவது கெஜெட்டுகள், அதாவது அதுகளை அப்புறப்படுத்துகிற காரியங்கள், அந்த காரியங்களை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் மத்தியில் பெரும்பான்மையாக இது சட்டத்தில் செயல்படுறபடியால் மக்கள் மத்தியிலே பெரிதான ஒரு குறைபாடு, அதாவது மக்கள் சொல்கிற காரியம் இது தேவையற்ற காரியம், இதால் எங்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது, இதால் எங்களுடைய தொழில்கள் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது முன்னர் கோத்தபாய ஜனாதிபதியாக பொறுப்பெடுத்தவுடன் ஒரு திட்டம் ஒன்றை அமோகமாக நடைமுறைப்படுத்தினார். மேம்பாலங்களிலிருந்து அசுத்தமான இடங்கள், மதில்கள் சகலதும் இளைஞர்களால் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு பெயிண்ட் பண்ணப்பட்டு பல உருவப்படங்கள் இனவாத நோக்கிலும் இனவாதமற்று சகஜமான நிலைமையை வெளிப்படுத்துகிற வண்ணமும் வடக்கு கிழக்கு உட்பட பல இளைஞர்கள் அதை வரைந்து இன்றைக்கு அந்த பெயிண்டிங் எல்லாம் பார்க்க பெரிதாமாக கிடக்கு என்னென்னு சொன்னால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரியான ஒரு செயற்பாட்டை தான் இவர் வேறு வடிவத்தில் இப்போ இந்தியாவில் இருக்கிற ஸ்வச் பாரத் என்று சொல்லுவாங்க. இப்போ மோடி இந்தியா கவர்மெண்ட்டில் இப்போ 3 தடவை அவர் பிரதமராக இருக்கிறார். அவரும் இதை தான் வச்சு செய்து கொண்டிருக்கிறார். அதை மாதிரியான ஒரு திட்டமிடலை தான் இவர்கள் இங்கே செய்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக மக்கள் இதை எதிர்பார்த்து இதண்டே இல்லை. அவர்கள் எதிர்பார்த்தது பெரிய முதலைகளை பிடிங்கொண்டு தான், முதலைகளை பிடிச்சி இந்த நாட்டை சுரண்டி நாட்களுக்கு ஒரு தண்டனையை கொடுங்கோ, இந்த நாட்டை ஒரு இயல்பான நிலைமையை கொண்டு வாங்கொண்டு தான் பெரும்பளவு வாக்குகளை அளித்திருந்தவர். வணக்கம். க்ளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் பெயரும் கவர்ச்சிகரமானது, அந்த திட்டத்துக்காக சொல்லப்படுற விஷயங்களும் கவர்ச்சிகரமானது. ஆனால் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதாக அதிலே நியமிக்கப்பட்ட அத்தனை பேருமே தனிச்சிங்களவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதவி ரீதியாகத்தான் நியமித்தோம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் நாங்கள் இலங்கையர்கள் அனைத்து பேருக்காகவும் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தனி சிங்களவர்களை மட்டும் நியமித்து இது ஒரு தனி சிங்களவர்களுக்கான நியமனமா என்ற கேள்வி எழுப்புவதுடன் இந்த விஷயத்தை ஒரு விடயத்தில் எடுத்து ஞாபகப்படுத்த முடியும். கடந்த கோத்தபாய அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது கிழக்கிலே தொல்பொருள் செயலணி ஒன்றை நியமித்திருந்தார். அந்த தொல்பொருள் செயலணியில் பிக்குகள் உட்பட தனிச்சிங்கள செயலணியாக நியமித்து அதன் மூலமாக பல பிரச்சனைகள் எழுந்தன. பல பிரச்சனைகள் எழப்பட்டு பலத்துக்கு தீர்வுகள் படப்பெறவில்லை. ஆக ஒரு மூவினங்கள் வாழக்கூடிய அதே நேரம் கடந்த அரசாங்கங்களை பொறுத்தவரை கோத்தபாய சொல்லியிருந்தால் நான் தனிச்சிங்கள வாக்குகளால் வெற்றி பெற்றிருந்தேன், எனக்கு தனிச்சிங்கள வருதெல்லாம் முக்கியம், ஆகவே நான் நியமித்த தவறில்லை. ஆனால் இப்போது ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார், நான் மூவின மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றவன், எனக்கு எல்லாருமே பொது, ஆகவே நான் மூவின மக்களின் ஆணையை பெற்ற நான் செய்வேன் என்று கூறுகிறார். அதில் தற்போது அவர்கள் முன்னெடுக்கின்ற பிரதான விடயமாக இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பது சூழல் சுத்தப்படுத்தல். சூழல் அதாவது அசுத்தங்களை அகற்றி சூழலை தூய்மைப்படுத்தல் என்ற வகையில் தான் அவருடைய முன்னகர்வுகள் முதலில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் இவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா என்பது இதுவல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இந்த அரசியலுக்குள்ளும் மற்றும் கடந்த கால அரசியலுக்குள் இருந்து ஊழல் மற்றும் அரசியல் அதிகார துஷ்பிரயோகங்கள் போன்றவற்றை செய்த தரப்புகளை க்ளீன் பண்ணுவது தான் அவருடைய பிரதான நோக்கமாக ஆரம்பத்தில் பேசப்பட்டாலும் தற்போது அவர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் காலப்போக்கில் தான் அதை பொறுத்திருந்து பார்க்க முடியும். இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு 100 நாட்களை கடந்திருக்கிற போது எதிர்பார்த்த மாற்றங்கள் எதுவும் நடைபெறாவிட்டாலும் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னகர்வுகள் இந்த சூழல் தூய்மைப்படுத்தலுக்கு பிறகு அடுத்த க்ளீன் ஸ்ரீலங்காவாக என்ன அமையப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அவை இதில் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்றது எங்கே வச்சு கொண்டு அதை செய்ய போயினோம், எங்கேருந்து தொடங்க போயினோம்ன்றது தெரியாது. ஆனால் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கான்றது அவசியமானது தான்.
அது தேவை, சுத்தமான ஒரு நாடு எங்களுக்கு தேவை. அது மக்களுக்குள்ளால தான் வர வேணும். ஏனெண்டா நாங்கள் இன்றைக்கு வெள்ளம் வந்த உடனே வெள்ளம் எல்லாம் நிரம்பி இருக்குது, வெள்ளம் ஓட முடியாமல் நிற்கிது. நாங்கள் அதை வீடியோ எடுத்து கொண்டு போய் அரச நிறுவனங்களை மட்டும்தான் குற்றஞ்சாட்டி கொண்டு இருக்கிறோம். நான் நேற்றும் கூட பார்த்தேன், மழை இல்லை, வெள்ளம் வத்தி விட்டது, ஒரு சின்ன வாய்க்கால் இருக்குது வீதியில், அதையே இயங்க முடியாத இடிஞ்சு விட்டுருந்த, அதுக்குள்ளே மக்கள் செருக்கிற புல்லை கொண்டு வந்து போடுகிறார்கள், அதுக்குள்ளே குப்பையை கொண்டு வந்து கொட்டுக்கிறார்கள், அதுக்குள்ளே வச்சு கொளுத்துகிறார்கள். அப்போ இதில் என்ன நடைமுறை என்றால், தங்களுக்கு வரக்கூடிய இயற்கையின் அனர்த்தத்திலிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு இருக்கிற ஒவ்வொரு வழிகளும் சுத்தமாக இருக்கணும் என்ற பொறுப்புணர்வு மக்களிடம் இல்லை. அவை இது இதயத்தில் ஆத்மார்த்தமாக வர வேணும். நான் வாழ்கிற வீடு சுத்தமாக, என்னுடைய மனம் சுத்தமாக இருக்க வேணும். நான் வாழ்கிற வீட்டில் என் குடும்பத்தவர்களோட நான் தூய்மையாக பேண வேணும். அவை என்னுடைய வீடு சுத்தமாக இருக்கணும். என்னுடைய வீடு சுத்தமாக இருக்கிற பொழுதுதான் எனக்கு அடுத்ததை நான் சுத்தமாக வைத்திருக்க முடியும். அது என்னை பொறுத்த வரைக்கும் மிக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில், அதாவது கிளாக் டவர் ரோடு, அதாவது அந்த HMB பேங்க் பக்கம் இருக்கிற கடைகளுக்கு முன்பாக அவர்கள் மேசையில் வைத்து கடைக்கு வெளியில் அந்த பேமெண்ட் நடைபாதை, ரோட்டோட செய்து நடைபாதையில் பிஸ்கட்டுகள், குடிப்பானங்கள், மற்ற தோடம்பழங்கள் இதில் வைத்து அங்கு விற்கிறார்கள். அதே யாழ்ப்பாணத்து போலீஸார் வந்து அவர்களை அதை அப்புறப்படுத்த சொல்லி, அது மக்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அதில் நடந்து வாராக்களுக்கு மினி பஸ்ஸுகள், அதோட யாழ்ப்பாணம் அந்த நகரத்தில் மத்திய பகுதியில் சன நெருக்கடி கூடின இடம். அப்போ அந்த கடைகளை அப்புறப்படுத்த சொல்லி, அந்த கடைக்கு வெளியில் உள்ள சாமான்களை அப்புறப்படுத்த சொல்லி போலீஸார்கள் நின்று அவர்களோட கதைத்தொண்டிருக்க, அவர்களும் வாக்குவாதப்படுகிறார்கள் கடைக்காரர்கள். என்னை பொறுத்தவரையும் வாக்குவாதப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாட்டில் க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லும் பொழுது தனியாக துப்புரவு மாத்திரமே இல்லை, துப்புரவாக்குறது குப்பைகள் அல்ல. இந்த நாட்டில் அநேக இடங்களில் இப்படியான சட்டவிரோதமான கடைகள், சட்டவிரோதமான பேமெண்ட் வியாபாரங்கள் இலங்கை முழுவதும் நடைபெறுகிறது. கொழும்புலேருந்தான், யாழ்ப்பாணத்திலேருந்தான், கண்டியிலேருந்தான். அப்போ இதற்கு ஒரு முடிவு வாரண்டா எங்கேயாவது ஒரு இடத்துல தொடங்கப்படத்தான் வேணும். வடக்கிலேயும் கூட வந்து மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாக்களிப்பை கொடுத்திருந்தார்கள் என்றால், இவர்களது சமத்துவமாக இனவாதமற்ற ஒரு நிலப்பாட்டை தாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னதையும், தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்ற ஒரு அவலமான சூழ்நிலையில் ஏற்பட்ட அதிருப்தி ஆகிய காரணங்களால் மக்கள் ஒரு எழுச்சியான வாக்களிப்பை கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கு. அவர்கள் அதற்கெல்லாம் பொறுப்பு சொல்ல வேண்டிய காலகட்டத்திலே அவர்கள் அவற்றை தவிர்க்கிற மாதிரியான சில செயற்பாடுகளை தான் தற்போது அவர்கள் செய்வதாகவே எங்களுக்கு தெரிகிறது. இந்த க்ளீன் ஸ்ரீலங்காவில் வாகனங்கள் இவ்வளவு தூரம் பிரச்சனைக்குள்ளே இருக்கின்றது அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது தான் தெரியணுமென்று அல்ல, அவர் அமைச்சராக இருக்கும்போதும் கிட்டத்தட்ட 24 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் செய்ய முடியாவட்டையும் ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் என்றாலும் இந்தக்குரிய ஒரு முன்னாயத்தங்களை செய்திருந்தால் பின்பந்த கவர்மெண்ட்டுகள் ஏதோ ஒரு வகையில் செய்திருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட மக்களை ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக, அந்த மெயின் முதலைகளை பிடிக்கணும், ஊழல் பெருச்சாளிகளை பிடிக்கணும், இந்த நாட்டை நிர்மூலமாக்கினவர்களை பிடிக்கணும் என்ற அந்த ஊழல்வாதிகளை பிடிக்கணும் என்ற சிந்தனையிலிருந்து ஒரு பின்தள்ளுகிற ஒரு விடயமாக அல்லது அவர்களை மறக்கடிக்க செய்கிற ஒரு விஷயம் மாதிரி இந்த விஷயம் கையாளப்படுகிறது. உதாரணமாக உங்களுக்கே தெரிந்திருக்கும், ஆனானப்பட்ட மஹிந்த ராஜபக்ச கோத்த ராஜபக்சவாலே வெல்ல முடியாத மத்திய கொழும்பு தொகுதியை இந்த தேர்தலிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றிருக்கிறார். அதை விட அம்பாந்தோட்டை என்ற மாவட்டத்தை சுவீகாரம் செய்திருக்கிறார். ஏன் சொல்லப்போ அவ்வளவு யாழ்ப்பாணம், வன்னி உட்பட அத்தனை மாவட்டங்களையும் பாராளுமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றார். ஆக மூவின மக்களையும் நம்பிக்கையை பெற்ற ஒருவர் எடுத்த எடுப்பிலேயே முஸ்லீம்களுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்காமல், அதே நேரம் அடுத்த தனிச்சிங்கள செயலணியை நியமித்து இது ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி அதன் மூலம் செய்யப்படுவதாக காணப்படுகிறது. அதாவது சொல்லுவார்கள், என்னதான் வெளியிலே பேர் ஒழுங்காக இருந்தால் உள்ளுக்கே இருந்து முடிவெடுக்க போகிறதிலே தமிழர்களது அபிலாஷைகள் அங்கே பிரதிபலிக்கப்பட போவதில்லை, முஸ்லீம்களது அபிலாஷைகள் பிரதிபலிக்க போவதில்லை. உதாரணமாக க்ளீன் ஸ்ரீலங்கான்ற பேரிலே அவர்கள் இந்த திட்டங்களை மேம்படுத்தும் போது ஆலோசனைகளுக்கு அடுத்தபடியாகத்தான் திட்டங்களை மேற்கொள்ளணும். ஆலோசனையை மேற்கொள்ளும் போது அங்கே மூவினங்களையும் பிரதித்துவப்படுத்துவதற்கான மூவினங்களையும்
அந்த அபிலாஷைகளை பிரதிபலிக்காத திட்டங்களை மேற்கொண்டு விட்டு அந்த திட்டங்களை மூவினங்களுக்கு இடையிலே அமுல்படுத்தப்படும் பொழுது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் வீதிகளை பார்த்தால் வீதிகள் எல்லாம் வெறும் புட்களும் பற்றைகளுமாக எல்லா இடங்களும் இருக்கிறது. அதை அவ்வப்போது பிரதேச உறுப்பினர்கள் கொண்டு வந்து அதை காட்டி வெட்டி சுத்தப்படுத்தி போட்டு போகிறார்கள். ஆனால் போனால் அதை தொடர்ச்சியாக சுத்தமாக வைத்திருக்கிற பொறுப்பு அந்த அயலை சார்ந்தவர்கள், அந்த வீதிக்கு அயலில் இருக்கிறவர்கள் அதை வச்சுருக்கணும். ஆனால் அந்த நடைமுறையை அவர்கள் பேணுகிறார்கள். திரும்பவும் அடுத்த 10 வளர்ந்து திருப்பி அதை வெட்டின பிறகு திரும்பவும் அதை வெட்டணும் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே இப்படி ஒரு மனநிலை இருக்கிற வரைக்கும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டம் எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்றது எங்களுக்கு தெரியாது. ஆகவே இது சுத்தமான நாடு என்பது, சுத்தமான வாழ்க்கை என்பது எங்களுடைய உள்ளத்திலிருந்து வரணும். அதை நாங்கள் எல்லாரும் பேண வேணும். அதை வரவேற்கிறேன், அது நல்ல விஷயம், வரவேற்கிறேன். அது அந்த நாடு என்பது எல்லாத்துக்குள்ளாலையும் இருந்து அது ஆக வேணும். அந்த உணர்வு ரீதியாக அது வந்தால்தான் அதை சாத்தியப்படுத்த எளிமை ஒழிய அது வெறுமெனவே நாங்கள் நகரங்களை சுத்தமாக்குறது, பஸ் ஸ்டாண்டுகளை சுத்தமாக்குறது இருந்துட்டு இன்றைக்கு ஒரு திட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், பாதினியம் என்பது ஒரு மிகப்பெரிய தூர காலத்தினுடைய ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு செடி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சந்ததி அதை ஒரு பூக்கண்டா கூட பார்க்குது, அதை தொட்டு வச்சு பார்க்குது. ஏன்னா அது பற்றி பாதினியம் ஒழிப்பு என்று அரசு நிறுவனத்தினால இத்தனையோ காலமாக அதுக்கான ப்ரொஜெக்டுகள் அதுக்கு எல்லாம் செய்வோம். வெற்றி திட்டமே வரையில்லை. ஏன்னா அவர் அரசு உத்தியோகர்களால் அரசு நிறுவனங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் அந்த திட்டத்தை சொல்லி காட்டி விடுகிறார். அதுக்கு பின்னாலே கண்ணுக்கு அகப்பட்டால் அதை பிடுங்கி போடணும், அதை கொளுத்தி விட வேணுமென்ற தன்மை மக்கள்கிட்ட வரையில்லை. மக்கள்கிட்ட வராத பொழுது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விடயமாகத்தான் கிளீன் ஸ்ரீலங்கா என்பதும் உயிர் பெற்ற ஒரு செத்து போகக்கூடிய ஒரு ஜடமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். மக்களுக்குத்தான் இது இப்படியான காரியங்கள்லேருந்து இதில் துப்புரவாக்கி இதில் அப்புறப்படுத்தினால் பொதுமக்களுக்குத்தான் நல்லது. அதாவது அந்த ஒரு தலைநகரத்தில், யாழ்ப்பாணம் தலைநகரமாக இருக்கிற பொழுது அந்த தலைநகரத்தில் மக்கள் வந்து போகிறார்கள், வெளிநாட்டு மக்கள் வரார்கள், பெண் பிள்ளைகள் அதால் போய் வர எல்லாருக்கும் அது ஒரு மிகவும் ஒரு நல்ல காரியம். ரோட்டுகளில் கண்டபடி நடப்பாதைகளில் கடைகள், பேமெண்ட் கடைகள் போடுறதெல்லாம் நிச்சயமாக இதில் நிறுத்தப்படணும். மக்கள் எப்படியும் அதில் சம்பந்தமான மக்கள் குறை சொல்லுவார்கள் தான், இது என்ன இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு இப்படி நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் அரசாங்கம் பெற வேணும்னு, ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு எதிராக நடக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புதிய அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று இலங்கை முழுவதும் எடுக்கப்பட்ட சட்டவிரோதமான காரியங்கள், மக்களுக்கு பாதிப்பு உண்டாகிற காரியங்கள், மற்றது மக்களுக்கு இடைஞ்சல் உண்டாகிற காரியங்கள், சட்டவிரோதமான இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் மெதுவாக படிப்படியாக அகற்றப்பட வேண்டும். இதுகளிலுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றது நான் இந்த சிங்கள மக்கள் போடுற கமெண்ட்ஸை வாசித்தால் 99% மக்கள் அதை வரவேற்கிறார்கள். நல்லது, நாடு மாற வேண்டும் என்றால், ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் இப்படியான காரியங்கள் மாற வேண்டும் என்றது என்னுடைய கருத்தும் இலங்கை மக்களுடைய கருத்தும் அதுதான் இருக்கிறது. ஆனால் சில ஆரோக்கியமான விஷயங்கள் இதனூடாக செய்யப்படுது என்றதை நாங்கள் மறக்கல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்னென்னா, உங்களுக்கு வாக்களித்தது இதுக்காக இல்லை. மக்கள் வாக்களித்தது உங்களை இந்த நாட்டை இவ்வளோ காலம் ஆண்டு ஊழல் பெருச்சாளிகளாக இருந்து நிர்மூலமாக்கியவர்களில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது கூட சில இடங்களில் நடவடிக்கை எடுப்பதாக காட்டப்படுது. அதெல்லாம் வெறும் அம்பு எய்தவர்கள் எங்கேயோ பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்களை விட்டு அம்புகளை மட்டும் பிடிப்பதால் எந்த பலனும் இல்லை. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது, நாங்கள் ஒரு மாற்றுத்தரப்பாக இவர்களுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடுகளை கொண்டிருந்தாலும் நாங்கள் எதிர்பார்ப்பது, இவர்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமாக இவர்கள் அந்த ஊழல்வாதிகளை முழுமையாக சட்டத்தின் முன் கொண்டு வரக்கூடிய நிலப்பாட்டை இவர்கள் உருவாக்க வேண்டும். வெறும் பாய் ஜால வார்த்தை வீரர்களாக, முகநூல் போன்ற சமூக வலைத்தளங்களில் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர்களாக மாத்திரம் இவர்கள் இல்லாமல் செயல் வீரர்களாக இவர்கள் தம்மை நிரூபிக்க வேண்டும். அதுதான் மக்களின் இலக்கு என்றதை நான் இந்த இடத்தை அவர்களுக்கு வினயமாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே நேரத்தில் அவர்கள் அதை செய்ய தவறுவார்களாக இருந்தால் இன்றைக்கு எத்தனையோ விதமான கிளர்ச்சிகள் மக்களிடையே வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு அறகலையாவால் ஆட்சிக்கு வந்த நீங்கள் இன்னொரு அறகலையாவால் ஆட்சி இழக்கின்ற நிலைமைக்கு நீங்களே மக்களை தூண்டி விடாதீர்கள் என்பதை வினயமாக கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. ஆக கம்யூனிஸ்ட் அரசாங்கங்கள் எல்லாம் படம் காட்டும் அரசாங்கங்கள், அதாவது சீன் அரசாங்கங்கள் என்று தான் சொல்லுவார்கள். செய்யாவிட்டாலும் செயற்படுவது போல் காட்டிக்கொள்வார்கள். அதாவது இலங்கையில் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் முறைப்படி டபுள் பாக்கெட் போட்ட ஜனாதிபதி இந்தியாவுக்கு ஃப்ளைட்லேயே ஷர்ட் மாற்றிக்கொண்டு ஒற்றை பாக்கெட்டு கூட இல்லாமல் போகிறார். ஆக சீன் காட்டும் அரசியலை முன்னெடுப்பதற்காகத்தான் இவர்கள் இதை முன்னெடுக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருந்தாலும், ஆனாலும் அவர்கள் சொன்னபடி நடப்பார்களாக இருந்தால் அது பல விஷயங்களிலே உதவியாக இருக்கும். உதாரணமாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்பது பல விஷயங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாங்களே இன்னும் அறியவில்லை. ஆனால் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா இருக்கும் பொழுதே நாட்டில் தேங்காய் இல்லை, அரிசி இல்லை, மரக்கறி இல்லை, அந்த 10% கழிவுகள் இன்னும் அந்த தொடர்கிறது. ஆக என்னென்னத்தையெல்லாம் சொன்னார்களோ, என்னென்னத்தையெல்லாம் இல்லை என்று சொல்லி நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொல்லி வந்தார்களோ அவர்களுக்கே இப்பொழுது விளங்குகிறார். அன்றைக்கு ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், சுனில் ஹந்திநித்தியாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளை மாற்றிவிட்டோம், ஆனால் அரசியல்வாதிகள் மாறினாலும் அதிகாரிகள் மாறவில்லை. ஆகவே பழைய முறையிலேயே அவர்கள் அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுகிறார்கள் என்று. ஆக பழைய முந்தையில் புதிய கல்லை ஊட்டினாலும் அங்கே இருக்கிற முந்தை பழையதாக இருந்தால் எவ்விதமான முடிவை மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, ஒன்றாவது ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது போல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமும் நன்மை பயக்கமாக இருந்தால் அதன் பிரதிபலிப்பை பார்த்து அதன் பிரதிபலனை அனுபவித்த பின்பே தான் நாங்கள் அதுக்குரிய கருத்தை கூற முடியும். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டினை சீர்குலைந்திருக்கக்கூடிய நாட்டினை மீள கட்டியெழுப்புவதற்கு ஒரு அவசியமான ஒரு விடயமாக கருதப்படுகின்றது. இருப்பினும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியிடமிருந்து எதிர்பார்க்கின்ற முக்கியமான விடயமாக இருப்பது கடந்த காலங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சுரண்டல்கள், ஊழல்கள், அநீதிகள் இவை தொடர்பாகவும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயம் பிரதானப்படுத்தப்பட வேண்டும். அந்த குற்றங்களும் கூட கிளீன் செய்யப்பட வேண்டும், அல்லது இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்களுக்கான நீதிகள் வழங்கப்படுவதனூடாக இலங்கை கிளீன் செய்யப்பட வேண்டும் என்பது மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நன்றி நேயர்களே, தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளுக்கு சமூகத்துடன் இணைந்திருங்கள். மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம்.